அனுதினமும் கிருபையில் இன்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். யாத்திராகமம் 23:25. அன்புக்குரியவர்களே, நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத வசனத்தில் 2 பிரதானமான குறிப்புகள். ஒன்று, உங்கள் தேவனாகிய கர்த்தர், த சப்ஜெக்ட். இரண்டாவது, அவரையே சேவிக்க கடவீர்கள். இந்த 2 குறிப்புகள் எந்த சூழ்நிலையில் சொல்லப்படுகிறது என்றால், உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லும் பொழுது அதற்கு சற்று முன்பாக வேறு சிலருடைய தெய்வங்களையும் அவருடைய நம்பிக்கைகளையும் அவருடைய செயல்களையும் தேவன் வரிசைப்படுத்தி அதே போல் அவர்களைப் போல் செய்ய வேண்டாம் என்று கூறுகிறார். அந்த வரிசையிலே வசனம் 23 எமோரியரும், ஏத்தியரும், பெரிசியரும், கானானியரும், ஏவியரும், எபூசியருமாகிய அவர்களுடைய தேவர்களைப் போல பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக என்று கூறுகின்றார். இங்கே கவனிக்க வேண்டும், இங்கே அவர்களை நிர்மூலம் பண்ணி அவருடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக என்பது பழைய ஏற்பாட்டு காலத்திலே அன்றைக்கிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது. அது நம்முடைய நாட்களிலே நமக்கு அது பொருந்தாது. உதாரணமாக, பழைய ஏற்பாட்டிலே பலி செலுத்தும் முறை இருந்தது. அது இன்றைக்கு நமக்கு அது பொருந்தாது. பழைய ஏற்பாட்டிலே விருத்த சேதனம் முறை இருந்தது. அது இன்றைக்கு நமக்கு அது பொருந்தாது. அதுபோலதான் நம்மை சுற்றி இருக்கின்ற பல்வேறு மக்கள் பல்வேறு தெய்வ நம்பிக்கைகளை உடையவர்களாக இருக்கலாம். அவர்களுடைய தெய்வ நம்பிக்கையை நிர்மூலம் பண்ணுகின்ற அந்த செயலை நாம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. அவர்களின் சிலைகளை உடைப்பதும் நமது வேலை அல்ல. மாறாக இந்த வசனத்தில் இடம்பெறுகிற சேவிக்க கடவீர்கள் என்ற இந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்திலே டு சர்வ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எமோரியரும், எபூசியரும், கானானியரும் எப்படி அவர்கள் சேவிக்கிறார்கள்? அவர்கள் அவருடைய தெய்வ நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கின்ற விக்கிரகங்களுக்கு எல்லா சேவைகளையும் செய்கிறார்கள். அவர்களைப் போல் நமது ஆண்டவருக்கு நாம் எந்த சேவையும் செய்ய முடியாது. காரணம், நமது ஆண்டவரை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்திலே கூறும் பொழுது வசனம் 24-25 உலகத்தையும் அதிலுள்ள யாவையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறார் என்றும், எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்வதுமில்லை, மனுஷருடைய கரங்களால் கட்டப்பட்ட கோவிலும் வாசம் பண்ணுவதில்லை. ஆகவே நமது ஆண்டவருக்கு நம்முடைய சேவை எதுவும் தேவையில்லை. அவர் நம்முடைய சேவைக்காக காத்திருக்கவும் இல்லை. மாறாக நாம் எப்படி நமது ஆண்டவரை சேவிக்கலாம், நாம் எப்படி நமது ஆண்டவருக்கு சேவை செய்யலாம் என்ற கேள்விக்கு பதிலை மத்தேயு 25 நாம் பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வருகையை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து கூறும் பொழுது, இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறுகிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நமது நடைமுறை வாழ்விலே நமது தேவனை சேவிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கின்ற வழி என்ன? நம்முடைய கண்களின் பார்வையிலே தேவையுள்ள எவரையும் நாம் நேசிக்கவும் அவர்களோடு பேசவும் அவர்களை விசாரிக்கவும் முடிந்தால் உதவி செய்கின்ற வகையிலே நாம் நமது தேவனுக்கு சேவை செய்ய முடியும். முடிவாக, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள் என்ற வசனத்தை, வார்த்தையை, கட்டளையை நடைமுறைப்படுத்துகின்ற வகையிலே நமது திருச்சபையிலே நமக்கு இணையானவர்கள் நம்மிடம் வந்து பேச வேண்டும், நமது சக அந்தஸ்தில் உள்ளவர்களோடு நான் பேச வேண்டும் என்பதை மாற்றி, எனக்கு கீழே என்னை விட எளிய நிலையிலே இருக்கின்ற ஏழைகளையும் எளியவர்களையும் வறியவர்களையும் நான் பார்த்து அவர்களோடு ஒரு புன்னகை கொடுத்து அவர்களோடு பேசி அவருடைய நலம் விசாரிக்கின்ற ஒரு செயல் அவருடைய இதயத்தில் எத்தனை பெரிய சந்தோஷத்தை கொண்டு வருமோ அதே போன்ற ஒரு சந்தோஷத்தையே நமது ஆண்டவருடைய இதயத்திலும் கொண்டு வரும் என்பதை அறிந்து நம்முடைய நடைமுறை திருச்சபை வாழ்வின் அனுபவத்தை அநேகரை மகிழச் செய்கின்ற வகையிலே நம்மை நாமே தாழ்த்தி பிறரை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதுவே நமது தேவனுக்கு நாம் செய்கின்ற சேவையாக இருக்கும். அப்படிப்பட்ட சேவைக்கு நாம் பெயர் பெற்றவர்களாக இருக்க தேவன் நமக்கு இரக்கம் செய்வாராக. நன்றி. அன்புக்குரியவர்களே,
இந்த தின தியானம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.